வெல்கம் டு மேக்ஸ் உலகம். born to solve, solve to win. இந்த வீடியோல நாம ஃபிராக்ஷன்ஸ்னா என்னன்றத பத்தியும் 6 டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸை எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். A fraction represents equal parts of a whole. இந்த கான்செப்டை ஒரு எக்ஸாம்பிள் மூலமா புரிஞ்சுக்கலாம். இங்க 2 டைரி மில்க் சாக்லேட்ஸ் இருக்கு. அத இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுக்கணும். அப்ப என்ன ஆகும்? ஆளுக்கு ஒரு ஃபுல் சாக்லேட் கிடைக்கும். இங்க நான் சாக்லேட்டை பிரிக்கல, உடைக்கல, எதுவுமே பண்ணல, ஃபுல்லா ஷேர் பண்ணியாச்சு. ஆனா இப்ப கான்செப்ட் அது கிடையாது. என்கிட்ட ஒரே ஒரு ஃபுல் சாக்லேட் தான் இருக்கு. அத இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஈக்குவலா ஷேர் பண்ணும். எப்படி ஷேர் பண்ணலாம்? கண்டிப்பா ஃபுல் சாக்லேட்டா கொடுக்க முடியாது. அதனால இந்த சாக்லேட்டை 2 ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்றேன். ஸ்பிளிட் பண்ணி ஆளுக்கு ஆஃப் சாக்லேட்டா கொடுக்குறேன். இத மாதிரி ஒரு ஓல ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ற கான்செப்டுக்கு பேர் தான் ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷனை நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணோம். இதுல நியூமரேட்டர்ன்றது த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ், டினாமினேட்டர்ன்றது த டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். நாம ஏற்கனவே பார்த்த இந்த சாக்லேட் ஸ்பிளிட் அப் எக்ஸாம்பிள்ல 4ன்றது நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் 4 பீசஸ் ஆஃப் சாக்லேட் கிடைச்சிச்சு. 8ன்றது டோட்டல் பார்ட்ஸ். அதாவது ஒரு சாக்லேட்டை 8 ஈக்குவல் பீசஸா பிரிச்சிருக்கோம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் கிடைச்ச ஷேரை ஃபிராக்ஷன்ல 4/8ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்ப நாம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்ன, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்னன்றத ஒரு பீஸா எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இங்க நான் பீஸாவை 4 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பீஸால இருந்து ஒரே ஒரு பீஸை மட்டும் நான் வெளியில எடுக்கிறேன். இத ஃபிராக்ஷன்ல 1/4ன்னு எழுதலாம். இப்ப நான் இந்த ஃபிராக்ஷனோட நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறேன். இந்த ஃபிராக்ஷன்ல நியூமரேட்டர் 1, டினாமினேட்டர் 4. இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட சின்னதா இருக்கு. இத மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட சின்னதா இருந்துச்சுன்னா இந்த டைப் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் சேம் பீஸா, ஆனா நான் இங்க 2 பீஸா எடுத்திருக்கேன். அந்த 2 பீஸாவையும் 4 ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பீஸாவை ஃபுல்லா எடுத்துக்கிறேன். அதாவது 4/4. செகண்ட் பீஸால இருந்து ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கிறேன். இத ஃபிராக்ஷன்ல 1/4ன்னு எழுதலாம். ஸோ டோட்டலா நம்மளுக்கு எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 5 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா இத ஃபிராக்ஷன்ல 5/4ன்னு எழுதலாம். இப்ப இந்த ஃபிராக்ஷன் 5/4ல நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கம்பேர் பண்ணா நியூமரேட்டர் 5, டினாமினேட்டர் 4. இங்க நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட பெருசா இருக்கு. இத மாதிரியான டைப் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எப்போதுமே லெஸ் தென் 1 இருக்கும். ஏன்னா இங்க ஒன்லி 1 ஹோல் இருக்கும். ஆனா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஏன்னா இங்க மோர் தென் 1 ஹோல் இருக்கும். இல்ல சம்டைம்ஸ் ஒன்லி 1 ஹோல் இருக்கும். ஸோ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எப்பவுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் நாம பார்க்க போற டைப் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ். இத அனதர் ஃபார்ம் ஆஃப் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லலாம். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல எப்போதுமே மோர் தென் 1 ஹோல் ஆப்ஜெக்ட் இருக்கும். அதே மாதிரி தான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்லயும் மோர் தென் 1 ஹோல் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 3 ஃபுல் பீஸா இருக்கு. இத 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கணும். அப்ப பிரிச்சா ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஃபுல் பீஸாவும் இன்னொரு ஆஃப் பீஸாவும் கிடைக்கும். அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஃபுல் பீஸாவும் தேர்ட் பீஸால இருந்து ஒரு ஆஃப் பீஸாவும் கிடைக்கும். இந்த டைப் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் தான் நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சொல்றோம். அதாவது ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனும் இருக்கும். அடுத்த டைப் லைக் அண்ட் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ். அதாவது 2 ஃபிராக்ஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த 2 ஃபிராக்ஷனோட டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா அந்த ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் லைக் ஃபிராக்ஷன்ஸ். அதே மாதிரி 2 ஃபிராக்ஷனோட டினாமினேட்டரை கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அந்த ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நாம பார்க்க போற டைப் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ்.
அதாவது ரெண்டு ஃபிராக்ஷனை கம்பேர் பண்ணும்போது அதோட வேல்யூஸ் சேமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபர்ஸ்ட் பீஸாவை ஃபிராக்ஷன்ல 2/4ன்னு எழுதலாம். செகண்ட் பீஸாவை ஃபிராக்ஷன்ல 4/8ன்னு எழுதலாம். இந்த ரெண்டு ஃபிராக்ஷன்லயும் நியூமரேட்டரும் டிஃப்ரெண்டா இருக்கு, டினாமினேட்டரும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா ரெண்டு ஃபிராக்ஷனோட வேல்யூ சேம். அதாவது ரெண்டு பீஸாலையும் half ஆஃப் த பீஸா தான் ஷேட் ஆயிருக்கு. சோ இத மாதிரியான ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். இந்த டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஐ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முயற்சி செய்த யாருமே தோத்து போனதா சரித்திரமே இல்லை. வெற்றி பயணம் தொடரும். இணைந்திருங்கள். நான் உங்கள் பிரபா.